குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கார். அற்புதமான பிளேஸ்மெண்ட் ராகுக்கு. பெரிய ரிலீஃப் ராகுக்கு இது பயிற்சிக்கு அப்புறம் தான் கன்னிராசி கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு. கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் சனியினுடைய பார்வையில் கன்னிராசி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் 3-8க்கு அதிபதி செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறாரு. என்னதான் ஒரு 3-8க்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம். அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுவும் ஒரு ஃபேவரான விஷயம் தான். என்ன, எந்த ஒரு யோகத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ராசிநாதன் பலமா இருக்கணும், லக்ன அதிபதி பலமா இருக்கணுங்கிறது பொதுவான ஜோதிட விதி. லக்னம் பலமா இருக்கணும் அப்படிங்கிறது. இங்க புதன் ராசிநாதனாகி அவர் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். அதுவும் கர்மஸ்தானத்துல 10ஆம் இடத்துல பலம் வர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சூரியன் குரு இணைவு. இங்க குரு உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் 11ஆம் இடத்துல சூப்பரான பலனை தருவார். அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன தோஷம் இருந்தாலும் சரி அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல வாழ்க்கை வாழ வைக்கக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு. அதுக்குண்டான மகா சக்தி சூரியன் கிட்ட உண்டு. ஸோ அப்படிப்பட்ட அருமையான பிளேஸ்மெண்ட்ல சூரியன் போய் இந்த மாச துவக்கத்தில் உட்கார்ந்துடுறாரு. கூட உச்சம் பெற்ற குரு சிவ ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமா இருக்காது. 11ஆம் இடத்துல அதுவும் லாபத்துல நல்ல விஷயம். ஆடி மாதம் சுக்கிரனும் கேதுவும் ஆடி மாத துவக்கத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 12ல் இருக்காரு, 9ஆம் அதிபதி 12ல் இருக்கிறார், கேது கூட சேர்ந்திருக்கார். இது ஒரு கொஞ்சம் ஒரு வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. ஆனா 9க்கு அது திக்பலத்தில் உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆடி மாதம் 7ஆம் தேதி 23/7/2026 அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்களுடைய ராசிநாதன். அப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாலே ஓகே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான். ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நேர்கதியில் செல்லக்கூடிய புதன், ஆட்சி பலம் வாய்ந்த புதன் சரி செஞ்சிருவார். ஸோ அப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைவது கூடுதல் நன்மை. ஆடி மாதம் 10ஆம் தேதி 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்குது. அப்போதான் சனி வக்ரம் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி தனியாக ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன், சனி வக்ரம் என்ன செய்யுன்னு. வேணா பதிவை பார்த்து ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கோங்க. வழிபாடுன்னு சொல்லியிருக்கேன் அதில். ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் ரொம்ப முக்கியமான பயிற்சி உங்களுடைய ராசிக்குள்ள வந்து அமர்றார். உங்களுடைய ராசிக்குள்ள சுக்கிரன் நீசம், பலம் இல்லாமல் போகுது. 2 கூடிய ராசியில் இருக்கிற நல்ல விஷயம், ராசியில சுக்கிரன் இருக்கிறது நல்ல விஷயம், 9ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறது நல்ல விஷயம். ஆனா கன்னியா இருக்கிறதுனால அங்க நீச்சமாகுது சுக்கிரன். இருந்தாலும் நிறைய நன்மைகளை தர காத்து இருக்குது. என்னங்கிறது டீட்டெயில்டா பார்க்க போறோம். சுக்கிரன் நீசமாகிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது டைட்டிலே கொடுத்துருக்கிறோம் நம்ம, இல்லையா? ஆடி மாதம் 17ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. 2/8/2026 அன்னைக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம், 3-8க்கு அதிபதியாகி 10ல் போய் திக்பலம் அடைகிறது நன்மையா சார் அப்படின்னா அதுல நிறைய நன்மைகளும் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை முடியும்னா செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது, சனியினுடைய பார்வை இருக்கு. 6 கூடையவரும் 8 கூடையவரும் 3 கூடையவரும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ இங்கே நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது ஆடி 20ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். 11ல் சூரியன்
இப்படின்னு ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்ப்போம். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும். தசாபுத்தி இல்லாத பட்சத்திலையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆனா வாழ்வியல் மாற்றங்கள் பெரியதாக இருக்காது. பெருசா நன்மையோ தீமையோ நடந்துடாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 11ஆம் இடத்தில் சூரியன், இந்த மாத துவக்கத்தில் சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தாருன்னா இந்த மாதம் முழுக்கவே ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருப்பார். பாருங்க, அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதிங்க. தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய கிரகம், செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம், உங்களுக்கு ஆகாத கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் 12ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விரயங்கள், செலவுகள், அலைச்சல் அனைத்துமே சரி செய்யப்படும். 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது செலவுகள் இருக்காது, அலைச்சல் இருக்காது, விரயங்கள் இருக்காது, ஏதாவது ஏமாந்து விட்டுட்டு வர்றது இருக்காது, ஏமாற்றம் இருக்காது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அது செய்யக்கூடிய முதல் நன்மை அது. அதே நேரத்தில் குழந்தைகளுக்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் நண்பர்களுக்காகவும் மனம் இறங்கி உங்களுடைய பொருளாதார தேவைகளை உணராமல் அவர்களுக்காக பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது. உங்க மனைவிக்கு செய்யறதும், உங்க குழந்தைகளுக்கு செய்யறதும், நண்பர்களுக்கு செய்யறதும், உங்க வாழ்க்கை துணைக்கு செய்யறதும் உங்களுடைய வருமானத்தில் அது நஷ்டமாகக்கூடிய ஒரு அம்சம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லுது. அப்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. பெரிய நபர்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய அமைப்பு, உங்களுடைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, நிறைய தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக காட்டுது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மற்றவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தின் பேரில் உங்களுக்கு தொட்டதெல்லாமே வெற்றியையும் லாபத்தையும் ஜெயத்தையும் தரக்கூடிய அமைப்பாக மாறிவிடுகிறது. என்ன, அதுக்காக கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் விட்டு கொடுத்தல் இருக்கும் இந்த மாதம், ரைட்? அப்போ வாழ்க்கை துணைக்கு, நண்பர்களுக்கு, குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வந்து போகும். அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? ஓகே. சுய தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி, கன்னிராசினாவே தொழில் ராசி தான். சில்லறை வியாபாரம் சரி, வர்த்தகம் சரி, எதுனாலும் சரி, கன்னிராசியில் இருக்கிறவங்க, கண்ணியில் பிறந்தவங்க கண்டிப்பாக தொழிலில் ஒரு கால் பதிக்காமல் விட மாட்டாங்க. அதுக்குண்டான வேலையை செஞ்சே தீருவாங்க. வேலைக்கு போகிறத விட சின்னதாக பிஸ்னஸ் பண்ணணும் விருப்பம் இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த செய்தொழில், அதாவது உங்களுடைய செய்தொழில் வந்து குலத்தொழிலாக இல்லாத பட்சத்தில், குலத்தொழிலாக இருந்ததுன்னா நிறைய லாபம் பார்ப்பீங்க, நிறைய வெற்றி கிடைக்கும். நிறைய லாபம், நிறைய வெற்றி, நிறைய நன்மைகள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்திருக்கணும்னா எல்லா சூழ்நிலையிலும் அமையும். எல்லா இடத்துலையும் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் அது குலத்தொழிலாக இல்லாமல் நீங்களா இப்போ தான் அந்த தொழிலுக்குள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் தான் இப்போ அதை டெவலப் பண்ணி போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதார விரயம் செய்தொழிலில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ஏன்னா புதுசாக அந்த தொழிலுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய லாபத்தை பார்க்கணும்னு சொல்லி போட்டு தேவையில்லாத வழியில், குறுக்கு வழியில் ட்ரை பண்ணிடுவீங்க. அதனால பொருளாதார விரயம் ஏற்படும். தொழில் ரீதியான விஷயங்களில் குறுக்கு வழிகளை பயன்படுத்தக்கூடாது என்பதை மனதளவில் ஸ்ட்ராங்காக பதிவு வச்சுக்கோங்க. ஏன்னா சனியினுடைய பார்வை இருக்குது, 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, சனி வக்ரம் பெற்று பார்க்க போகுது ராசியை. குறுக்கு வழிகளை தேடக்கூடாது, தொழில் ரீதியான விஷயங்களை, வேலை ரீதியான விஷயம் குறுக்கு வழிகளை தேடக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக மைண்டில் உட்கார வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். மூத்த சகோதரத்துக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்களுக்கு குடும்பம் இல்லை அப்படின்னா, அவங்க மூத்த சகோதரத்துக்கு குடும்பம் இல்லைன்னா, குடும்பம் சண்டை கட்டிட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அண்ணன் அண்ணியும் சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி மூத்த சகோதரத்துக்கு குடும்ப வாழ்க்கையில் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமாக காட்டுது. சித்தப்பாவுக்கு உடல்நல கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி செய்யக்கூடிய அம்சமாக காட்டுது. ஸோ ஒரு நல்ல விஷயம். மூத்த சகோதரமோ, உங்களுடைய சித்தப்பாவோ, உங்களுடைய நட்பு வட்டத்தில் பாலிய நண்பர்களோ ஒரு ப்ரொமோஷனை நோக்கி மேலே பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம மனசார ஏற்றுக்கலாம். மனசு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகளாகவும் அது மாறும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ அந்த உறவுகளுக்கு அது பாசிட்டிவாக இருக்குது. இப்போ சூரியன் போய் 11 உட்காந்தாச்சு. ஆல்ரெடி வந்து 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டு கொஞ்சம் படாதவாடு வடுத்திட்டு இருக்கிறாரு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு. அப்போ சூரியன் 11 இருக்கிறதுனால அந்த சனியினுடைய தாக்கம் குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குருவினுடைய பார்வையும் இருக்கு. சூரிய 11 இருக்கும்போது கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் முழுமையாக குறையும் போது இங்கே என்னென்னவெல்லாம் நன்மை நடக்குது அப்படின்னா, முதல்ல கணவன் மனைவி இடையே இருந்து வந்த தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் நீங்குகிறது. நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி பார்த்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா உண்மையில செயல்பட போறாங்க.
ரொம்ப கடிஞ்சு பேசி உங்க மேல அக்கறை இல்லாம ஒரு ஒரு அரங்கன் மாதிரி உங்ககிட்ட உங்களுடைய ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே மாறிடும். அரங்கண்டா இருந்தால் சாஃப்ட் கார்னராக மாறிடும். பிடிமானம் இல்லை, உங்க மேல அக்கறை இல்லைன்னா இப்போ ரொம்ப அக்கறைப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பாக 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போது நெகட்டிவாக இருந்த வாழ்க்கை துணை பாசிட்டிவாக மாறப்போகுது. உங்களுக்கு சாதகமாக பேசும். உங்களுடைய விருப்பம் என்ன ஏதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும்னு நினைக்கும். ஏன்னா சூரியன் 11ல் இருக்கிறார். அவங்க மனசுக்குள்ள ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். நம்மளுடைய ஆசைகள் எது அப்படிங்கிறத அவங்க ஒரு ஊர்ஜிதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதை உங்கள் மூலயமா நிறைவேற்றிக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பாங்க. அப்போது உங்கள்கிட்ட சாதகமாக நடந்துக்கிட்டாதான் அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு தோணிக்கு வரும். அப்போ உங்ககிட்ட அவங்க சாதகமாக நடப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, வேற என்னவெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குதுங்க. 4ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் இருதய சம்பந்தமான பாதிப்புகள் இருந்தது. படிப்பு சரியாக படிக்காமல் இருந்தீங்க. தாய்வழி உறவுகளுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் கொடுத்தது. தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போயிட்டு இருந்தது. இதையெல்லாம் மாறும். உங்களுக்கு உறவுகள்லாம் சின்ன சின்ன கசப்புகள் இருந்து அதுவும் சரியாகும். ஸோ அது நல்ல ஒரு ஃபேவரான ஒரு விஷயமா இருக்கு. எந்த இடத்துலையும் உங்களுடைய முயற்சியை விட்டு கொடுக்க மாட்டீங்க. எதுனாலும் சரி பார்த்துக்கிடலாம், நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தே தீரும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல இந்த காலகட்டம் முயற்சியின் மீது அதிக நம்பிக்கையை வைப்பீர்கள். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்கிட்டு செயல்படுவீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சும் காட்டுவீங்க. அந்த அளவுக்கு மனதைரியத்தை 11ஆம் இடத்து சூரியன் தந்தே தீர்வரில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நண்பர்கள் மூலமாக சற்று விரைய செலவுகள் வந்தாலும் நல்ல நபர்கள் நண்பர்களாக வாய்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. அப்ப இங்க என்னன்னா, யாரு நல்ல நண்பன், யாரு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரு தீய வழியில செயல்படுறாங்க, யாரு நம்மளுக்கு எகென்ஸ்டா இருக்காங்க, ஆனா நம்ம கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு நம்மளுக்கு எகென்ஸ்டா இருக்கிறவங்க யாரு அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த சூரியனும் குருவும் உங்களுக்கு தர்றாங்க. ரைட்? அப்போ தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய, நம்மளுக்கு துரோகத்தை செய்யக்கூடிய நபர்கள் நம்மளை விட்டு விலகுவதை உங்களால் பார்க்க முடியும். நல்ல நபர்களுடைய சேர்க்கையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த மாசம் நீங்க பார்க்க முடியும். கெட்டது விலகுது, நல்லது வருது அப்படிங்கறத சொல்லுது. ரைட்? அவங்களுடைய ஆதரவும் உண்டு. அப்ப நல்ல மனுஷங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களால நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க? நன்மை, லாபம், மனமகிழ்ச்சி, திருப்தி, ஜெயம், வெற்றி அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 வரும் இல்லையா? அதெல்லாம் நல்ல மனுஷங்க உள்ள வந்ததுனால கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்குது. சரி, வேலையாட்கள் இல்லாம சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி. ஏன்னா 7ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்ததுலேருந்து லேபர் ஷார்டேஜ் இருந்துட்டே இருக்கும். நீங்களே இறங்கி வேலை செஞ்சே ஆகணும், வேற வழி இல்லை. சட்டத்துணி மணி அழுக்கானாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர் இருந்தாலும் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்லாம் வந்திருக்கும். உங்களுடைய வேலைகளை ஒன்றும் வீட்டில் செய்யணும், இல்லை வேலை செய்கிற இடத்துல செய்யக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் வேலையாட்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வேலையாட்கள் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்களை வேலையாட்களாக நம்ம பெறக்கூடிய ஒரு அம்சம்தான். ஆனால் இங்கே பாருங்க, சூரியன் 11 இருக்குது, சனியினுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால உழைக்காம சும்மா காலரை தூக்கி விட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது உங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இறங்கி வேலை செய்வீங்க. இறங்கி வேலை செஞ்சு அதை உங்களுக்கு சாதகமாக மாற்ற வரைக்கும் ஓயாம உழைச்சு மாத்திட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பீங்க. எப்படியாவது ஜெயிச்சிடணும், வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற அந்த கடினமான முயற்சி இந்த காலகட்டம் உங்ககிட்ட பார்க்க முடியும். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு துணிஞ்சு தைரியமா செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது. அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரான காலகட்டம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலேயோ அரசாங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதம் இது. எந்த சேஞ்சஸும் இல்லை. சரிங்களா? கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு போக முடியும். இந்த மாதம் முடிவு பண்ணீங்க, நீங்க முடிவு எடுக்கிறதா, முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ். உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு.
பாருங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்கள் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இப்படிங்கிறதெல்லாம் ஓகே, அதெல்லாம் காமன். ஆனா உங்களுடைய செயலை பார்த்துட்டு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உங்களுடைய முதலாளியும் கூட உங்களுடைய செயலுக்காக உங்கள் மீது தனிப்பட்ட மரியாதையும் தனிப்பட்ட அன்பையும் செலுத்தக்கூடிய அம்சமாக மாறிவிடுகிறது. மேனேஜருக்கு பெட்டாகிறது, முதலாளிக்கே பெட்டாகிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்குது உங்ககிட்ட. அதை இப்போ உங்க கூட முன்னாடி இருந்துட்டு தான் இருந்தது இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை உணரக்கூடிய காலகட்டம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இப்பதான் ஏற்படும். அப்போ நம்ம அப்படியே துண்டா தனியா தெரியவும், நம்மளுடைய வளர்ச்சிக்கு அது முக்கியமான ஒரு பங்கா இருக்கும். ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலையில் இடமாற்றம் கேட்டிருக்கீங்க, அதை பண்ண கண்டிப்பாக கிடைக்கிறது. இல்லை உங்களுக்கு லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது, எனக்கு இது வேணும், இத்தனை பேர் இருந்தால் தான் அதை செஞ்ச முடியும். உங்களோட கோரிக்கைகள், வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கோரிக்கைகள், தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் இதுவரை நிராகரிக்கப்பட்டது. இனிமேல் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மாசத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு எல்லாருமே மேலே இருக்கிறவங்க எல்லாம் ஃபேவரா இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது, எல்லாமே செய்யறோம். அந்த அளவுக்கு மைண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு. அப்படிங்கும்போது எதிரிகள் இருப்பாங்க? நோ. எதிரிகள் இல்லாத சூழ்நிலையை 11ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். இத்தனை நன்மை இருக்குது. ஆனா இந்த மாசம் நீங்க ஓடி ஓடி உழைக்கணும், அலைஞ்சே தீரணும். உட்கார்ந்த கடையில் எதுவுமே நடக்காது. பம்பரமா சுத்த வேண்டிய மாசம் இது. சனி பார்த்துட்டு போகுது, சோம்பேறித்தனம் இருந்தா இருந்துட்டு போகுது, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்டு இந்த ஒரு மாசம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அடுத்து அந்த சனி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு நகர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அதை பார்த்துக்கும். இந்த ஒரு மாசம் உங்களை பார்த்து. ஸோ இங்க வந்து அசால்ட்டா இருந்து தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் இல்லை இந்த மாசம். எதையும் துணிஞ்சு பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய மாசமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட வேண்டியது உங்களுடைய கையில தான் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுயஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்த நடந்துட்டு இருந்ததுன்னா சூப்பரோ சூப்பர், நான் எல்லாம் சொல்லவே வேண்டாம், நீங்களே அப்படி அல்டிமேட்டா மாறிடுவீங்க. சப்போஸ் அந்த தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்துல மற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரமோ வேற ஏதாவது கிரகத்து நட்சத்திரத்துல கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்திட்டு இருந்தனா மட்டும் கொஞ்சம் கூடுதலா உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த பார்த்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-9 அதிபதி ராசிக்குள்ள வர்றாரு. ஆனா நீசமாகுதுங்க, நீசமாகுது. அப்போ ராசிக்குள்ள வந்து சுக்கிரன் நீசமாகிறது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க எவ்வளவு நன்மைன்னு பாத்துக்குங்க. உங்களுடைய மேலதி அத சூரியன் தந்த பலனை சுக்கிரன் உன்னை எக்ஸ்டாப்ளிஷ் அதிகப்படுத்துறாரு. உங்களுடைய மேலதிகாரிகள், உங்களுக்கு குருஸ்தானத்தில் இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்பார்கள். நான் இவ்வளோ பெரிய ஆளு, ஏன்னா என்கிட்ட இவ்வளோ அறிவு இருக்கு, இவ்வளோ இந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அகந்தை எதுவுமே இல்லாம தன்னுடைய தனித்துவத்தை சட்டம் போட்டிருக்கிற சட்டம் மாதிரி கழட்டி வச்சுட்டு உங்களுக்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அவர்களுடைய தனித்தன்மை இழந்து உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். சரியா பயன்படுத்திக்கங்க, சரியா பயன்படுத்திக்கங்க. நீங்க கேட்கிற பதவி உயர்வு, நினைக்கிற பதவி உயர்வை தாண்டி ஒரு நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு தேடி வரும். ஆனா உங்களுடைய பார்வைக்கு அது பெரிய ஒரு பொசிஷனாவோ நீங்க நினைச்ச மாதிரியோ இல்லாத மாதிரி இப்போ தற்காலிகமா தோணும். ஆனா அக்செப்ட் பண்ணிக்கங்க, கண்டிப்பா அது உங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். தந்தையினுடைய ஆதரவு பரிபூர்ணமா இருக்குது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு முழு சாதக பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து தந்தையின் பேரில் கூடிய சொத்து பத்து விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியாகிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது. அதே போல வந்து நீங்க இத்தனையான நன்மை நடக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து உங்க மேல இருக்கக்கூடிய பயத்தினால இல்ல, உங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தினால இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி மனசார மற்றவங்களுக்கு செய்த உதவினால அடுத்தவங்க பிரச்சனைக்கு போய் நின்ன அந்த மனசுக்காக உங்கள் மீது மரியாதையும் உங்கள் மீது பண்பும் பாசமும் வரக்கூடிய ஒரு காலமாக இது காட்டுகிறது. சுயநலம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு நல்ல ராசினா கன்னிராசி அப்படின்னு சொல்லிடலாம். மற்றவங்க பார்வைக்கு அது சுயநலமா இருக்கும், ஆனா உண்மையா மனசார அப்படி நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததான் அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார் இல்லையா, அவர் வந்து கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பெரிய கோல் எல்லாம் போட்டு விளையாண்டு பார்த்திருப்பார். கொஞ்சம் பிரச்சனை பிரிவினை எல்லாம் கொடுத்து வச்சிருப்பார், எல்லாமே இருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி
உங்கள் மீது உடல் ரீதியான ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கான ஒரு பிளேஸ்மெண்ட்ல சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்கு. அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையை ஈர்க்கும் விதமாக உங்களுடைய நடை, உடை, பாவனை, செயல் அனைத்துமே மாறிவிடும். அப்போது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. 2 பேர்த்துக்குள்ள இருந்து அந்யூன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. இது எல்லாமே நல்லா இருக்கு. அதே போல நிறைய பேர் இந்த காலகட்டம் 2 வீலரோ 4 வீலரோ ஏதாவது வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. பெண்களாக இருந்தால் ஆபரண சேர்க்கை உண்டாகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. குடும்ப உறவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை மற்றவர்களிடையே எடுத்து பேசுவார்கள். உங்களுக்காக அவங்க பேசுவாங்க, உங்களுக்காக அவங்க செயல்படுவாங்க. குடும்ப உறவுகளினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். அதே நேரத்தில் உங்களுடைய வருமானம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உதவுமாறு நீங்கள் உங்களுடைய வருமானத்தை மாற்றிக்கொள்வீர்கள். வருமானம் இல்லாத கன்னிராசி என்பவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகிறது. இப்போ வேலை இழந்த கன்னிராசி என்பவர்கள் வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை. அதே போல் தொழிலில் கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்குது, வருமானமே இல்லை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு உடம்பாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா தவறான பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்களினுடைய பழக்கம் விட்டு போனாலும் இந்த காலகட்டம் நீங்கள் அதை பின்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. ஏன்னா சனியினுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்குது. எப்போவோ விட்ட விஷயத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது வேண்டாம். சுக்கிரன் துலாத்துக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணுங்க. இப்போ பண்ணிங்கன்னா மறுபடியும் அது சாகிற வரைக்கும் மறக்காது. அது ரொம்ப நெகட்டிவாக போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. எப்போ விட்டதை மறுபடியும் தொடரக்கூடாது. அது மட்டும் ரொம்ப கண்டிஷனாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ரைட். இப்போ செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3, 8க்கு அதிபதி. ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ராசியை பார்க்குது. செவ்வாயும் 3, 8க்கு அதிபதியாகி செவ்வாய் ராசியை பார்க்கிறார். அதே நேரத்தில் சனி பகவானும் 6ஆம் அதிபதியாகி ராசியை பார்க்கிறார். அப்போ 3, 6, 8 தொடர்பு ஏற்படுகிறது. 3, 6, 8 தொடர்பு ஏற்படும் போது 3 மறைவு ஸ்தானங்களின் அதிபதிகள் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது மனதிற்குள் இத்தனை நன்மைகள் நடந்தாலும் மனதிற்குள் ஒரு வெறுப்புணர்வு வரும். எதிலும் திருப்தியற்ற சூழ்நிலையை அது தரும். எல்லா விஷயத்திலையும் சின்னதான பயம், அதை செய்யலாமா வேணாமான்னு ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும். செவ்வாய் ரொம்ப அதிகமாக தைரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமாக செயல்பட வைக்கும். வாகனத்திலே ரொம்ப வேகமாக ஓட்டி கீழே விழுந்து கைகால் அடிபடுறதுக்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது. முக்கியமாக கன்னிராசி என்பவர்களுக்கு இத்தனை நன்மைகள் இருந்தாலும் வாகன விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அக்கம் பக்கத்தினர் நம்ம மீது ரொம்ப ஆதிக்கத்தை செலுத்துவாங்க. அவங்க சொல்றதை கேட்டு நம்ம நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போற மாதிரி ஒரு அம்சத்தை சொல்லுது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல சகோதர வழியில பார்க்கும்போது இளைய சகோதரம் உங்களுக்கு அகைன்ஸ்டா செயல்படும். அதாவது உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறதுக்குமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய இளைய சகோதரத்தின் பேர்ல நடக்க காத்திருக்கு. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவு கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியா இருங்க. ஏன்னா உங்களுக்கு இத்தனை நன்மைகள் நடக்குது, எல்லாமே ஓகே. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடுவார் உங்களுடைய மாமனார். எப்போ? ஆடி மாதம் 17ஆம் தேதிக்கு பின்பு கடைசி 13 நாட்கள் ரொம்ப கவனமா இருங்க. அந்த உறவு கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. அவங்க சொல்றதை கூட காது கொடுத்து கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அது எகெயின்ஸ்டா மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கடைசியில் வெற்றி உங்கள் பக்கமே நிற்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். தொழிலில் புதியதாக மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். புதிய மாற்றம் அது எப்பவுமே பண்றதை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு குறைக்கிறதும் பரவாயில்ல. புதுசாக ஏதாவது மாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இல்லை புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறது அது வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே போல உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை வேணும். அதில் எந்த மாற்றம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும். இருக்கிறத மேலும் அதிகரிக்காம பார்த்துக்குங்க. சரியா மருந்து மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகளை சரியா எடுத்துக்குங்க. உடல் ஆரோக்கியம் சற்று குறைபடுவதற்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது. முக்கியமா ரொம்ப ஹீட்டான பாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும், ஹெல்த் ரிலேட்டடாக. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அடுத்தது உங்களோட ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். முதல் 20 நாட்களுக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும் பட்சத்திலையும் புதன் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் அது நீங்கள் அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது.
ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. புதன் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுமே உங்களுக்கு நல்லது தான். இப்போ புதன் உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை, ராசி அதிபதி நல்ல பொசிஷனில் உட்காந்துருக்கார். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்தி இந்த மாதத்தை உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாக மாற்றிக்கிடுங்க. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க. சரி, வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு என்ன வழி, எந்த வழிபாடு செய்யலாம், பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு போய் 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. புதன் ஓரையில் அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலும் கன்னிராசி நண்பர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.